வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ராய்நெட் ஏடிஎம் மிஷின் வாங்கின நண்பர்கள் எப்படி ஏடிஎம் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெளிவாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது A to Z உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய க்ரோம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராய்நெட் சொல்யூஷன் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ராய்நெட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அடுத்தது ராய்நெட் சொல்யூஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே லாகின் பேஜ் இருக்கும். ஓகேங்களா, மேலே ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லும். ஓகேங்களா, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லும். உங்களுக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தரோம். ஓகேங்களா, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா ராய்நெட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேனல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சேனல் லிஸ்ட்டில் அப்ளை எம்பாஸ் மைக்ரோ ஏடிஎம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மிஷின் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா, ஆல் இன் ஒன் டிவைஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லை மைக்ரோ ஏடிஎம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டிவைஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணணும். இப்போ மைக்ரோ ஏடிஎம்னா மைக்ரோ ஏடிஎம் ஓகேங்களா, VM30 ஓகேங்களா, மைக்ரோ ஏடிஎம் VM30 அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது பாக்ஸ் ஓகேங்களா, VM30 மிஷினை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஸ்என் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட டிவைஸ் இருக்கான்னு கேட்குது, எஸ்என் கொடுத்துருங்க. அடுத்து இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பான் கார்டில் இருக்கிறபடி உங்களுடைய நேமை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் மிஷின் வாங்கியிருந்தோம். ஏடிஎம் மிஷினுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். அந்த ஏடிஎம் மிஷினோட சீரியல் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு பின்னாடி உள்ள சீரியல் நம்பர் ஓகேங்களா, ஒரு லேபிள் மாதிரி இருக்கும். அந்த சீரியல் நம்பர் மட்டும் அழகாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணி வச்சுட்டு இதில் S/N இருக்குது பாருங்கள், அதான் சீரியல் நம்பர். அந்த நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த சீரியல் நம்பரை அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா டிவைஸோட சீரியல் நம்பர் பாக்ஸில் சீரியல் நம்பர் டைப் பண்ணணும். ஓகேங்களா, டைப் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ஆக்டிவேட் மை VM30 மைக்ரோ ஏடிஎம் மிஷின் அப்படின்னு ரிமார்க்ஸில் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, உங்களோட டிவைஸோட சீரியல் நம்பர் கரெக்டாக போட்டுட்டு ரிமார்க்ஸில் கைண்ட்லி ஆக்டிவேட் மை VM30 மைக்ரோ ஏடிஎம் மிஷின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, சீரியல் நம்பர் போட்டாச்சு. இப்போ ரிமார்க்கில் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரணும். ஓகேங்களா, சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜில் வரணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, 1 MBக்குள்ளே தான் நீங்கள் அந்த சீரியல் நம்பரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப சேனல் போய்ட்டு அப்ளை எம்பாஸ் மைக்ரோ ஏடிஎம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணது பெண்டிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜெக்டடாக சொல்லிவிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்ததுக்கப்புறமா உங்கள் ஏடிஎம் மிஷின் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பணம் வித்ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் மிஷின் மூலிமா நீங்கள் சர்வீஸாக பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் உங்கள் ஏடிஎம் மிஷினை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் VM30ன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் பேலன்ஸ் என்கொயரியான ஆப்ஷன் கேட்குது. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேர் ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீனில் மிஷினோட சீரியல் நம்பர் தெரியும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸுக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு போட சொல்லும். சரிங்களா, மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டை போட சொல்லும். மிஷின் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு உங்கள் பின் நம்பர் போடுங்க. உங்கள் பின் நம்பர் போட்டு க்ரீன் கலர் பட்டனை அழுத்தினீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கும். சரிங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நான் அமௌண்ட்டு எடுத்து காமிக்கிறேன். திரும்ப கேஷ் வித்ட்ராவல் போட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறோனோ அந்த அமௌண்ட் மேலே போட்டு மொபைல் நம்பர் போட்டுடணும். கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டு ப்ரொசீட்னு கொடுத்துட்றோம். சரிங்களா, ப்ரொசீட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் கார்டை சொருவிட்டு பின் நம்பர் போட்டு க்ரீன் கலர் பட்டனை அழுத்தினோம்னா கேஷ் வித்ட்ராவல் ஓகே ஆகிடும். உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாய் அமௌண்ட்டு நம்ம வாலெட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.